Hello guys, welcome to my YouTube channel Unicorn Cinderella. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல காங்கும் லியாவும் அவங்க பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கு கேக்குறான், நீ இப்போலாம் ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணிட்டே இருக்க, எதனால? உன் பாஸ்ட மறக்கவானதும், ஆமா என்ன மாத்திக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையேன்னு சொல்றான். கண்டிப்பா தப்பு இல்ல. அப்புறம் என்ன பார்த்தா எந்த மாதிரி இருக்கு, ஒரு மோசமான பணக்கார பையன் மாதிரியா இல்ல பிளே பாய் மாதிரியான்னு கேக்குறான். அதுக்கு இவளும், உன்னை பார்த்தா பொண்ணுங்க வாடையே உன் மேல படாத மாதிரில இருக்குன்னு சொல்றா. இது அவனால ஏத்துக்கவே முடியல. நான் அமெரிக்கால இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க தெரியுமா? நான் எப்பெல்லாம் புது கார் வாங்குறனோ அப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டை மாத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம்னு பேசிட்டு இருக்கும்போது ஜியாவும் இன்சோவும் வராங்க. இன்சோவை பார்த்துட்டு நம்மளனா அவன்கிட்ட கேளுன்னு சொன்னதும், இவனோட கார்ல என்னைக்காவது பொண்ணுங்களை பார்த்திருக்கியான்னு கேக்குறா. அதுக்கு அவனும் இல்லைன்னு சொல்லிடுறான். அவனுக்குலாம் என்னை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது இவ டக்குன்னு அவனை க்ளோஸா இழுத்துருவா. ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு காங்கும் தடுமாறுவான். இதை பார்த்துட்டு எதுக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி நடிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பா. ஏன்னா காங்கு இன்ன வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணவே கிடையாது. சும்மா எல்லாரும் முன்னாடியும் தான் லவ் பண்ற மாதிரி காட்டிப்பான், அவ்வளவுதான். அடுத்த நாள் அந்த மிஸ்ட்ரி கேம் ரிலேட்டடான அந்த காஃபியை வந்து லான்ச் பண்றாங்க. கூட்டம்லாம் நிறைய வருது. அப்ப ஜியா வேற காஃபி போடும்போது தெரியாம அவ ட்ரெஸ்ல வேற பற்றும். அப்பொண்ணு கரெக்டா இன்சோவும் வருவான். அந்த கரையுமே பாத்துருவான். அவனுக்கு அந்த கேமை பத்தி எல்லாம் இவ சொல்லி கொடுத்துட்டு இருப்பாளா. இதை பார்த்த காங்கு இன்சோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இன்சோவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இன்சோவை மீட் பண்ண வர்றதை காமிக்கிறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. இங்க ஜியா அவ சட்டையில பட்ட கரையை கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த கரை போகவே போகாது. சரின்னு கிளம்பலான்னு போகும்போது வெளியே தான் ஜென்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரெஸ்ட் ரூம் போக வந்தியான்னு கேட்டதும், இல்ல உனக்காக தான் ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதையும் காங் பார்த்துட்டு இன்சோக்கு அப்டேட் பண்ணிடுறான். நைட்டு ஜியா நிலாவை போட்டோ எடுத்துட்டு பேக்ல போவா. அப்போ ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வரும்போது இன்சோ வந்து புடிச்சிட்டு திட்டுவான், எதுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவமா இருக்கேன்னு கேக்குறா. ஜென் வந்தானாமே, அவன் தான் உனக்கு இந்த ஸ்கார்ஃபை கொடுத்தானான்னு கேட்டுட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லி கலட்ட சொல்றான். இல்லையே நல்லா தானே இருக்குன்னு அவளும் டீஸ் பண்றா. இவனும் அதை கழட்டும் போது அந்த ஸ்கார்ஃப்ல ரிகார்ட் காஃபின்னு போட்டிருக்கு. இது வந்து ஜியா கடையில எல்லாருக்குமே கொடுத்த ஒண்ணு. அப்போ இது ஜென் கொடுக்கலையான்னு கேட்டதும், ஆமா உனக்கு தான் இது பிடிக்கல இல்ல, நான் இதை தூக்கி போட்டுறேன்னு சொல்லி அவளும் டீஸ் பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் இன்சோ கொஞ்சம் நார்மல் ஆனதுமே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. இங்க ஜென்னு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேக்குறாரு, கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணியாமே, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு கேட்டதும், இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா இருந்துட்டு நான் செக் பண்ண கூடாதுன்னு கேக்குறான். உடனே அவங்க அப்பா ஸ்டிக் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்க்கு வர்றான். அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பான் போல. இவன் கொடுத்த ஸ்கார்ஃபை வேற ஜியா வாங்கி இருக்க மாட்டா. அது வேற நினைச்சு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் இன்சோ ஆபீஸ்ல கால் பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு கார் நிக்கும். யார்தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜியாவும் வந்து ஜென்னு கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்துட்டுன்னு சொல்லி அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுக்குறான். கொடுத்துட்டு நான் லியா கூட ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ கரெக்டா கிளம்பும் போது அவளை ஃபாலோ பண்ணிட்டே அந்த காருமே போகுது. இவனும் பாக்குறான். ஆனா அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. அப்புறம் அங்கிள் ஜூவை மீட் பண்ண போவான். அவரும் ஒரு ஃபைலை கொடுத்து, இவன் தான் வேங்கு, இவனோட கம்பெனியை தான் ஜெங்கோட அப்பா டெர்மினேட் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. அந்த போட்டோல இருக்கிறவர் தான் அன்னைக்கு ஜெங்க அப்பா கூட பேசிட்டு இருந்தவன்னு கண்டுபிடிச்சிட்டான். இங்க கடையில இவங்க எல்லாரும் ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் போட்டு இருப்பாங்க. ஜியாவும் இன்சாக்கு இன்ஃபார்ம் பண்றா. எல்லாரும் போறோங்கிற விஷயத்த சொல்லாம இவன் போலாமான்னு மட்டும் கேட்பா. இவனும் இவங்க மட்டும்தான் போறாங்கன்னு நினைச்சிட்டு ஓகே சொல்லிடுவான். இவனும் ஜியாக்காக ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவங்களும் வர்றதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாகிறான். இருந்தாலும் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க இருக்கிற ராட்டினத்துல போலான்னு போகும்போது லியா காங்க ஸ்டாப் பண்ணி அவங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் வான்னு கூட்டிட்டு போயிடுவா. இங்க இன்சோ அவளுக்காக ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விடுவான். இதை பார்த்ததுமே அவளுமே சந்தோஷப்படுறா. அப்புறம் எல்லாருமே ஒன்னா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா சுத்துறாங்க. அப்போ இந்த காயின்லாம் போட்டு வேண்டுனா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போறாங்க. ஜியாட்ட ஒரே ஒரு காயின் மட்டும் தான் இருக்கும். அதை இன்சோட்ட கொடுத்துட்டு, உனக்கு ஏதோ ஆன்சர் கிடைக்கணும்னு அன்னைக்கு சொன்னீல, அது நடக்கணும்னு நினைச்சு காயினை போடுன்னு சொன்னதும் இவனும் போடுறான். ஆனா அது விழுல. இன்சோவும் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ காங்குமே கால் பண்ணி வீடியோ கான்பரன்ஸ் இருக்கு வான்னு கூப்பிடுறான். இவங்களும் ரூமுக்கு வந்ததும், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், நீ அது வரைக்கும் லியா கூட இருன்னு சொல்லிட்டு தான் போறான். ஆனா ஜியா தனியா எங்கேயோ போறா. இங்க மீட்டிங் முடிஞ்ச டைம்னு பார்த்து லியாவுமே காங்க சாப்பிட கூப்பிடுறா. இதை பார்த்துட்டு ஜியா உன் கூட இல்லையான்னு கேக்குறான். இல்லையே உன் கூட இருக்கான்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், சரி நீங்க சாப்பிட போங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன்னு போறான். இவனும் கால் பண்ணிட்டே போகும்போது அங்க ஏதோ ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பேசிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு அவன் அங்க போய் பாக்குறான். அங்க எல்லாரும் யாரோ கீழே விழுந்துட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் அவனுக்கு பழைய ஞாபகம் வேற வந்து போகுது. ஆனா அங்க விழுந்தது வந்து ஒரு பையன். அவனுக்கு ஏதோ பிரேக்கப் போல. ஆனா அவனும் நல்லா தான் இருக்கான். பின்னாடி பார்த்தா ஜியா கையில நிறைய காயினோட நிக்கிறா. இவளை பார்த்ததுதான்
இவனுக்கு உயிரே வருது. உடனே போய் கட்டி பிடிச்சுக்கிறான். எங்க போன, போனை கூட எடுக்கலன்னு கேட்டதும், உனக்காக தான் காயின் வாங்க போனேன், நீ என்ன ப்ரே பண்ணேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னு தான் போனேன்னு சொன்னதும் இவனும் ஹக் பண்ணிக்கிறான். இவங்க சேஃபா இருக்கிற விஷயத்தையுமே காங்குக்குமே கால் பண்ணி சொல்லிடுவான். இவங்க 2 பேரும் தனியா கார்லயே ஒரு டேட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. கேக்குறா, என் மேல எதுவும் கோவமா இருக்கியான்னு. அப்படிலாம் இல்ல, நீ காணாமன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எங்க அப்பாவும் இப்படிதான் ஒரு நாள் காணாம போயிட்டாரு, அடுத்த நாள் பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்றான். இனி எங்க போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன்னு சொன்னதும் அவளும் இனி சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நைட்டுமே அங்கேயே ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜுயா வீட்டுல விடலான்னு போகும்போது அன்னைக்கு ஜுயாவை ஃபாலோ பண்ண கார் இருக்கு. இதை பார்த்துட்டு இவளை இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவளும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இன்சோ இவளுக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுமே இருக்கும். அதை பார்த்துட்டு இவளுமே சந்தோஷப்படுறா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சாப்பிடும்போது கேக்குறான், நீ இங்கே தங்கிக்கொண்டு. அவ ஒண்ணுமே புரியாம கேக்குறா, என்ன திடீர்னு இப்படி சொல்றேன்னு. ஆமா, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம், ஒன்னா தங்குறது ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொன்னதும் இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. ஜென்னோட அசிஸ்டன்ட் வந்து வெளியே யாரோ லஞ்ச் பாக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம், வர சொல்லட்டுமா பாஸ்னு சொன்னதும் ஜியாவா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இவனே போறான். ஆனா அங்க இருக்கிறது இன்சோ. இதை பார்த்துட்டு ஜியா வரலையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். பாக்ஸை வாங்கிட்டு போலான்னு போகும்போது உங்க அப்பா கிட்ட சொல்லி ஜியாவை ஃபாலோ பண்றதை நிறுத்துன்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க அப்பான்னு எப்படி சொல்றேன்னு கேக்குறான். அதுக்கு இன்சோவும் அந்த காரோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி, நம்மளனா போய் செக் பண்ணி பாரு, உங்க அப்பா இந்த மாதிரி பண்றது ஒன்னும் புதுசு இல்லையே, நான் அப்ராட்ல படிக்கும் போதும் என்னையும் இப்படிதானே வாட்ச் பண்ணாரு, உன்னோட ஆசைக்காக அவளை மாட்டி விட்டுறாதுன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன்னு சொல்றான். இன்சோ சிரிக்கிறான். உங்க அப்பாவை ஃபேஸ் பண்ண உனக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறான். ஏன்னா ஜென் அவங்க அப்பா பேச்ச இன்ன வரைக்கும் மீறினதே கிடையாது. அந்த வாங்குமே இங்க ஜென் அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், நான் வாங்கின கடனை அடைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதுக்கு இவரெல்லாம், என்னடா உனக்கு எவ்வளவு நாள் ஹெல்ப் பண்றது, 20 வருஷமா உனக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பழத்தை உரிச்சு வாயில வச்சா கூட முழுங்குறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா, ஒரு நாயா இருந்திருந்தா கூட இத்தனை வருஷத்துல எப்படி சாப்பாடை தேடிக்கணும்னாவது கண்டுபிடிச்சிருக்கும், நீயும் தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திடுறாரு. உடனே இவனும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்லன்னு மிரட்டுறான். என்ன மிரட்டுறியா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ ஜென்னுமே கோமா உள்ள வந்து, எதுக்காக ஜுயாவை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பிச்சிங்க, அவ தானே உங்களுக்கு எப்படி தெரியும், யாரு அந்த லேடி சொன்னாங்களான்னு இன்சோவோட அம்மாவை சொன்னதும் பளிர்னு கண்ணத்திலே அடிக்கிறாரு. பார்த்து பேச, அவ உன்னை விட வயசுல பெரியவ, நீ என்ன பண்ற, யாரு கூட பேசுற, யார மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாம போயிடும்னு நினைச்சியான்னு அசிஸ்டன்ட பார்த்துட்டே சொல்றாரா. அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பான் போல. இதை பார்த்துட்டு ஜென்னுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பா அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்துங்க, எனக்கு அவளை பிடிக்கும் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொன்னதும், உங்களை பிரிக்கிறதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணு நினைச்சிட்டு இருக்கியா, அவளோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. வெளியே வரும்போது ஷாக் ஆகி வர்றான். இன்சோவும் ஜூலிங் கம்பெனிக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வாங்கி இங்க தான் வருவான்னு தெரிஞ்சுதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. இங்க ஜியா இன்சோவோட வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்சோவும் அவங்க அப்பாவும் இருக்கிற போட்டோ பார்த்துட்டு இருப்பா. இன்சோவும் வர்றான். பார்த்தா வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க அந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவான். உங்க அப்பாவை பத்தி இன்ன வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது, உனக்கு எப்ப தோணுதோ அப்போ உன்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் சொல்லு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்றா. இவ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறத பார்த்ததும் இவனும் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் இன்சோவை மீட் பண்ண காங் ஆபீஸ்க்கு வந்து இருப்பான். கேம்ல ஏதோ புதுசா சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு, அதுக்கு உன்னோட ஒப்பீனியனை சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பான். என்னோட ஒப்பீனியன் இனி உனக்கு தேவையில்லை, நீயே இனி இந்த கேமை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொன்னதும், என்னடா இப்படி சொல்லிட்ட, இந்த கிளப்புக்கான பேக் போனே நீ தான், லாஸ்ட்ல போயிட்டா நான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொன்னதும், இன்னுமாடா உன்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த கிளப்புக்கான பேக் போனே நீ தான், உன்னால முடியும்னு சொல்லி இவன் சப்போர்ட் பண்றான். இதை கேட்டதும், சரி நீயே சொல்லிட்ட, அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்ப இன்சோட அம்மா இவனுக்காக மறுபடியும் சாப்பாடு கொண்டு வருவாங்க. அப்ப சொல்றாங்க, யூஎஸ்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தாங்கல்ல வூ ஃபேமிலி, அவங்க சைனாக்கு வந்திருக்காங்க, நாளைக்கு அவங்க ஃபேமிலியோட நமக்கு டின்னர் இருக்கு வந்துடுன்னு சொல்லி அட்ரஸ் சொல்லிட்டு, லூனா வேற உன்னை பார்க்கணும்னு சொல்லி இருக்கான்னு சொன்னதும், அப்படியா விஷயம்னு காங்கும் கவனிச்சுட்டு இருக்கான். அவங்க போனதும் இன்சோ காங்க வான் பண்றான், ஜியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீ சொல்லவே கூடாதுன்னு. சேச்சே, நான் எதுக்கு சொல்ல போறேன், நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்க ஜியாட்ட வந்து ஒண்ணு விடாம எல்லாமே சொல்லி வச்சிடறான். லியாவும் கேக்குறான், நீயும் தானே யூஎஸ்ல இருந்த, அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. ஜென் ஃபேமிலியோட பக்கத்து வீடாமா, இன்சோட வீட்டுக்குலாம் நான் போனதே இல்ல, ஆனா அவங்க அம்மா சொன்னாங்க இன்சோவும் லூனாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்களாமா, அதுவும் லூனாவோட ஃபேமிலி எல்லாம் பணக்காரங்களாமான்னு அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பத்தி வைக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஜியா வந்து விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டா. இதை பார்த்துட்டு காங் கேக்குறான், நீ வந்து இன்சோட்டே கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு. அதுக்கு ஜியாவும், எங்க கேக்குறது, அவன் இன்னைக்கு ஏதோ ஒருத்தவங்களை மீட் பண்ண போறேன்னு மட்டும்தான் சொல்லி இருக்கான், நான் எப்படி இப்ப போய் கேக்குறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இன்சோவுமே லூனாவை மீட் பண்ண வந்திருப்பான். அந்த பொண்ணு கேக்குறா, நம்ம ஃபேமிலி அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீயே என்னை இங்க
கூப்பிட்டேன்னு கேட்டதும் எனக்கு இந்த ஃபேமிலி கேதரிங்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, உங்க அம்மா அப்பாவை நான் கேட்டதா மட்டும் நீயே சொல்லிடுன்னு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். உன்னோட என்கேஜ்மெண்ட்காக தான் இந்த கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குறான். அப்பதான் தெரியுது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. இங்க ஜியாவுமே வருவா, காங் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பா. அதனால ஜியாவுமே இங்க வந்து மறைஞ்சு இவனை கவனிச்சுட்டு இருப்பான். ஆனா இன்சோ இவ இருக்கிறத பாத்துடுவான். ஆனா பார்க்காத மாதிரியே லூனா கூட பேசிட்டு இருப்பான். என்னதான் இவங்க பேசிக்கிறாங்கன்னு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்னு பார்த்துட்டு, இங்க என்ன பண்ற, இன்சோவை பார்க்க வந்தியா, இன்னைக்கு சாட்டர்டே வாச்சே, கண்டிப்பா ஒர்க் பத்தி பேச வந்திருக்க மாட்டேன், வேற எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறான். ஆனா இவ பதில் எதுவுமே சொல்லாம எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக பாக்குறா. ஆனா இவளை ஸ்டாப் பண்ணி உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறான். இவ பதில் எதுவுமே சொல்லாம இருப்பா. அப்ப கரெக்டா இன்சோவுமே வந்து அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கையை பிடிச்சிருவான். இதை கேட்டது அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க கையவே பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். லுனாவையும் ஜென்னையும் பார்த்து நீங்க 2 பேரும் உள்ள போங்க, உன்னோட அப்பா வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டு தான் போறான். அவங்க அப்பா பேச்சை இவனால மீற முடியலங்கிறத அடிக்கடி இன்சோ சொல்லி காட்டிட்டு தான் இருப்பான். ஜியா வேற இன்சோ மேல கோவத்துல இருப்பா, சொல்லிட்டு போலன்னு. போற வழியில வண்டியை நிறுத்து நானே போய்க்கிறேன்னு சொல்லி கோவத்துல இறங்கி போவா. இவன் தூக்கி அவளை கார் மேல உட்கார வச்சுட்டு, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, எங்க பக்கத்து வீடு தான், அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதுக்காக தான் கிஃப்ட் கொடுக்க போனேன்னு சொன்னதும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அப்பதான் நார்மல் ஆகிறா. இவனும் ஒரு கான்சர்ட்கான டிக்கெட்டை காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுறா. கோவம் போயிடுச்சான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்றான். அப்ப எனக்கு கிஸ் வேணுமேன்னு அவளை பக்கத்துல இழுக்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க சென்னு தான் பாவம் ஓவரா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போய் ஒரு முள்ளு செடி மேல விழுற மாதிரி போயிடுவான். அவன் அசிஸ்டன்ட் வந்து பிடிக்க வருவான், ஆனா தள்ளி விட்டுருவான். அசிஸ்டன்ட் கேக்குறான், இன்னைக்கு உங்க ஃபேமிலி டின்னர், நீங்க ஏன் இவ்வளவு குடிச்சிருக்கீங்கன்னு கேட்டதும் நீ எதுக்கு இங்க வந்த, ஓ எங்க அப்பாவை பார்க்க வந்தியான்னு அவன் ஸ்பை வேலை பார்த்தான்ல அதை சொல்லி காமிக்கிறான். அவனால பதில் எதுவுமே சொல்ல முடியல. வாங்க பாஸ் நான் உங்களை விட்டுறேன்னு சொல்றான். ஒன்னும் தேவையில்லை நானே போய்ப்பேன்னு போறான். இருந்தாலுமே அவனுக்கு மனசு கேட்காம கார்ல கூட்டிட்டு போறான். எங்க போறான்னு பார்த்தா ஜுயா வீட்டுக்கு. அங்க போய் ஜுயா வீட்டுலதான் இருக்கியா, என் கையெல்லாம் அடிபட்டுருச்சு, பேண்டேஜ் இருந்தா கொடுன்னு சொல்லி கதவை தட்டிட்டு இருப்பான். பார்க்கவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா அவ தான் வீட்டுல இல்லையே. சவுண்ட் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவ வீட்டுல இல்லப்பா கிளம்புங்கன்னு சொல்லிடுவாரு. அடுத்த நாள் இன்சோவோட கம்பெனில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜூலிங் கம்பெனி பத்தி ஏதோ நியூஸ் வந்திருக்கும் போல. சன்னு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஜுயா இப்ப என்ன ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றான். இந்த ப்ராஜெக்ட் ஏன் இப்படி டிலே ஆகிட்டு இருக்குன்னு தெரியல, இன்சோ வேற யாரு கூடயோ மீட்டிங் போட்டிருக்காருன்னு சொல்றான். என்னாச்சுன்னா ஜூலிங் கம்பெனி ஃபேக்கா கிரியேட் பண்ண அந்த பினான்சியல் ரிப்போர்ட்டை தானே சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஜென்னும் அந்த பினான்சியல் டைரக்டர்கிட்ட சொல்றான், இதை பத்தி யாரு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றான். அசிஸ்டன்டும் வந்து லைமன் கம்பெனி அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மள தூக்கிட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ஜென்னுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்சோ ஏதாவது சொன்னானான்னு கேக்குறான். இன்ன வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும் கண்டிப்பா அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான், நம்மளை விட பெஸ்ட் கம்பெனி அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில இருக்கான். இங்க ஜியா வந்து கால் பண்றா. யாருக்குன்னா ஜியா ஆல்ரெடி ஒரு சப்ளையரை பார்க்க போயிருப்பாங்கல்ல அவருக்கு. ஆனா சவுண்ட் ஆபீஸ்ல தான் கேக்குது. பார்த்தா அவர் அங்கதான் இருக்காரு. இன்சோ வந்துட்டு மிஸ்டர் ஜீக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவரு தான் நமக்கு சப்ளை பண்ண போறாருன்னு சொல்றான். அன்னைக்கு கூட இன்சோ காஃபி ஷாப்க்கு வராம இருந்திருப்பான் இல்லையா, அன்னைக்கு மிஸ்டர் ஜியை தான் மீட் பண்ணியிருப்பான். அவர்கிட்ட ஜூலிங் கம்பெனி பினான்சியலா ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நீதானே அவங்க கூட பார்ட்னர் ஆன, இப்ப ஏன் சடனா அவங்கள மாட்டி விடுறேன்னு கேட்டதும் அவங்க ஃப்ராட் பண்ணும்போது நான் எப்படி அவங்கள நம்புறதுன்னு சொல்லி ஜூலிங் இல்லைனாலும் நம்மளால இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும்னு ஜியா கொடுத்த ஃபைலை கொடுத்துருப்பான். யானும் எல்லார்கிட்டையும் வந்து சொல்றாங்க, ஜூலிங் கம்பெனிக்கு வந்திருக்க பிரச்சனைனால நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நமக்கான சப்ளையர் கிடைச்சிட்டாங்க, அதுக்கு ரீசன் ஜியா தான் சொல்லி பாராட்டுறாங்க. இன்சோவுமே பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். நைட் இவங்க 2 பேரும் கான்சர்ட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியாவோட பேரண்ட்ஸ் வீட்டுல காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா யாரையும் காணோம். ஆனா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருக்கு. கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. பார்த்தா அதுல இன்சோவோட உண்மையான டீடைல்ஸ், அந்த ஸ்டேடியம் பத்தினது, இன்சோவோட அப்பாவை பத்தினதுன்னு எல்லாமே இருக்கு. ஜியாக்கும் அவங்க அப்பா நிறைய டைம் கால் பண்ணி இருப்பாரு. என்னன்னு கேட்கறதுக்காக மறுபடியும் கால் பண்ண போவா. ரொம்ப நேரம் ஆகியும் ஜியா வரலன்னு அவளை கூப்பிட்டு பாக்குறான். அவ அழுதுட்டே திரும்புவா. உடனே இவன் போனை எடுத்து செக் பண்ணா இவனை பத்தின ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க போல. இதை பார்த்ததும் தான் அழுகுறான்னு புரிஞ்சு போச்சு. இவனும் அவளை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்றான். உன்கிட்ட மறைக்கணும்லாம் நான் இதை சொல்லாம இல்ல, சரியான டைம் பார்த்து சொல்லலாம்னு இருந்தேன், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுன்னு நீயும் தானே சொன்ன ஜியா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடுன்னு சொல்றான். அப்ப ஜியாவோட அம்மா கால் பண்ணி அவங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்சோ தான் கூட்டிட்டு போவான். ஜியாவும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பா. டாக்டர் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியே காயம், அவ்வளவுதான், ஆபரேஷன் பண்ணி முடிச்சதும் சொல்றோம், ரிஜிஸ்டர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவளுக்கு பதட்டத்துல ரிஜிஸ்டர் கூட பண்ண முடியல. இன்சோ தான் நீ போ உங்க அம்மா கூட இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பில்லையுமே கட்டிடுவான். இங்க ஆபரேஷனுமே நல்லபடியா முடிஞ்சிடும். ஆனா பாவம் இன்சோ
இன்சோ தான் ஜியாவுக்கு பக்கத்துலயே போகாம ஒரு ஓரமா பாத்துட்டு இருக்கான். ஜென்னும் அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் நம்ம கம்பெனி பிரச்சனையை கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். அவரு கேக்குறாரு, நீ தானே இன்சோவை பத்தி பப்ளிஷ் பண்ண, என்ன திடீர்னு இப்போ பப்ளிஷ் பண்ணேன்னு கேக்குறாரு. அதுக்கு இவனும் ஒரு விஷயமாச்சும் என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போறான். ஜியாவை தான் சொல்றான் போல. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை.